இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு உகந்த உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். அவ்வாறு உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நம் வாழ்வில் வரும் துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் மன வலிமை நமக்கு வேண்டும். அத்தகைய மன வலிமையை கடவுளிடமிருந்து பெற வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பலர் போலியான வாழ்க்கை வாழ்ந்து நாம் இருக்கும் நிலையை தக்க வைத்துக் கொள்ள முழு முயற்சி செய்கிறோம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை பற்றி சிந்திக்கக்கூட நேரமில்லாமல் வாழ்ந்து வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கை மிகவும் குறுகியது. அந்த வாழ்க்கையை நாம் நிறைவாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை நம் மனதில் பதிய வைப்போம். இறை அன்பும் பிறர் அன்பும் நம் வாழ்வு முழுவதும் நிறைந்து வழிந்தோடி நம்மிலும் நம்மை சுற்றியுள்ளோர் மத்தியிலும் நறுமணம் கமழச் செய்திடுவோம். இயேசுவை விட பணத்தை அன்பு செய்து இயேசுவிற்கு காட்டப்பட்ட அன்பிற்கு ஏழைகளின் பெயரிலேயே கண்டனம் செய்த யூதாஸின் செயல்பாடுகள் பல நம்மில் தோன்றலாம். இன்னும் சொல்ல போனால் நம் வாழ்வில் பணத்தை ஈட்டுவதற்காக இயேசுவையே வெளிவேடக்காரர் என்று கூறும் அளவிற்கு நாம் மாறினாலும் மாறலாம். இவற்றையெல்லாம் களைந்துவிட்டு நல்ல மனதை எப்போதுமே நம்மில் வளர்த்து கொள்ள முற்படும் போது இறை ஆசீர் நமக்கு நிறைவாய் கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம். நாம் நமக்கென்று வைத்துக் கொள்வதை கடவுளுக்காக அனைத்தையும் விட்டு கொடுக்க தயாராக இருப்போம். அப்போது கடவுளின் ஆசீர் நமக்கு பெருகும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நாம் இயேசுவின் பால் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடாக அமையுமாறு பார்த்துக் கொள்வோம். கண்களுக்கு போலித்தனமான கலைகளும் காதுகளுக்கு பொய்ப் பிரச்சாரங்களும் மற்ற புலன்களுக்கு வெறும் கிளர்ச்சியை தூண்டும் கேளிக்கைகளுமாக நாளும் பசியாறிக் கொண்டிருக்கின்ற இந்த கலியுகத்தில் உடுத்த விரும்பினால் உண்மையை உடுத்த நம்மை பயிற்றுவிப்போம். களைய விரும்பினால் தீய பழக்கங்களை களையவும், அடக்க விரும்பினால் ஆசையையும் கோபத்தையும் அடக்கவும், நாட விரும்பினால் நற்செய்தியை நாளும் நாடவும் நம்மை பக்குவப்படுத்துவோம். நாம் மற்றவர்களிடம் கொண்டுள்ள பகைமையை, கவலையை மறந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம். இவற்றையெல்லாம் செய்யும்போது நம் வாழ்வு மகிழ்ச்சியானதாக அமையும் என்பதையும் புரிந்து கொள்வோம். ஒரு கிராமத்திற்கு அப்பால் ஒரு காடு இருந்தது. ஒரு ஓநாய் இரை தேடி கிராமத்து எல்லைக்கு வந்தது. அங்கு ஒருவர் ஏராளமான ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஓநாய் அவற்றில் ஒன்றை அடித்து உண்ண எண்ணியது. ஆனால் மேய்ப்பர் கவனத்துடன் இருந்ததால் அதால் முடியவில்லை. அந்த மனிதர் தினமும் அங்கு வருவதையும் அறிந்து கொண்டு அது அந்த மேய்ப்பனோடும் ஆடுகளோடும் நட்பை ஏற்படுத்தி கொண்டது. நல்ல நண்பனைப் போல பழகியது. மேய்ப்பனுக்கு சிறு உதவிகளை செய்தது. நாளடைவில் மேய்ப்பனும் ஆட்டு மந்தையும் ஓநாயை முழுமையாக நம்பினார்கள். ஒரு நாள் மேய்ப்பன் அவசரமாக வெளியூர் போக வேண்டியிருந்தது. ஓநாயை நம்பி ஆட்டு மந்தையை ஒப்படைத்துவிட்டு தான் ஓரிரு நாள்களில் வந்து விடுவதாகவும் மந்தையை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லியும் புறப்பட்டான். ஓநாயும் தான் பத்திரமாக ஆடுகளை பார்த்து கொள்வதாக வாக்களித்தது. மேய்ப்பன் 2 தினங்கள் கழித்து தனது ஆட்டுக்கொட்டிலை பார்த்தபோது எல்லா ஆடுகளும் கொல்லப்பட்டு ஓநாயின் பசிக்கு இரையாகி கொட்டில் காலியாக இருந்தது. ஓநாயை நம்பியதற்காக மேய்ப்பர் தன்னையே நொந்து கொண்டார். இந்த ஓநாயைப் போல நாம் போலியான வாழ்க்கை வாழாமல் உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற கருத்தை நம் மனதில் பதிய வைத்து வாழ்க்கையை நலமோடு வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் இறைவனுக்கு உகந்த உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.